ரைட். அப்போ நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம் பிள்ளைகளை வந்து அப்போ குயிக் புக் என்றால் என்னன்ற அதே போல் அதாவது கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்ற விஷயமா நாங்கள் கிளாஸில் நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள். ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்திய கிளாஸில் வந்து. ரைட். இப்போ நாங்கள் என்னென்ன எங்களோட ப்ராடக்ட்டை நாங்கள் குயிக் புக்கில் நாங்கள் அதாவது எங்களோட அந்த கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங்கில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை நாங்கள் படிக்க போகிறோம் என்ற ஒரு ஓவராலாக நாங்கள் இந்த வகுப்பில் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பிள்ளைகள். அதாவது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறன்ற நார்மல் ஒரு இன்ட்ரடக்ஷனாக உங்களுக்கு செய்ய போகிறேன். ரைட். இப்போ அதுக்கு முந்தி இப்போ நாங்கள் ரைட். இப்போ நாங்கள் ரெண்டு ப்ராடக்ட் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் பிள்ளைகள் வந்து அதாவது குயிக் புக் ஆன்லைன் அதே போல் சேஜ் என்ற ரெண்டு ப்ராடக்ட்டை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரோம் நாங்கள் சொல்லிக்கிறோம். ரைட். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நார்மலாக இன்றைய கிளாஸில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி இந்த அக்கௌண்ட்ஸில் நாங்கள் எப்படி கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்ட்டில் நாங்கள் செய்கிறது அப்படின்ற ஒரு பேசிக் விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு ரைட் நாங்கள் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போவோம் பிள்ளைகள். ரைட். ரைட். இப்போ நீங்க நார்மலா மெனுவலா நீங்க படிச்சுப்பீங்க பிள்ளைகள் வந்து நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெனுவலா நீங்க படிச்சுப்பீங்க எப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்க ஒரு அக்கௌண்ட் செய்யற எப்படின்றது பொதுவாகவே நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் வந்து பொதுவாகவே இப்போ நாங்க ஒரு அக்கௌண்ட்ஸை நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் சார்பான அந்த நாலேஜ் உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் இண்டஸ்ட்ரியில் அந்த அக்கௌண்டிங் ரிலேட்டட் நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வழங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ நீங்கள் ஒரு ஏ-லெவல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் பிள்ளையால் வந்து ஃபுல்லாக இந்த இந்த கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் என்னன்ற விஷயம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும் என்றதை நான் நம்புறோம் பிள்ளையார். ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் நார்மலா ஒரு அக்கௌண்ட்ஸில் நீங்கள் படிச்சுப்பீங்க ரைட் ஏ-லெவல்லையோ அல்லது டபுள்-எட்லையோ ரைட் அல்லது உங்களோட டிகிரிலையோ எங்கேயாவது நீங்கள் படிச்சுப்பீங்க பொதுவாகவே ரைட் அக்கௌண்ட்ஸ் மெனுவலாக நீங்கள் படிச்சுப்பீங்க ரைட் எப்படி பொதுவாக ஒரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு பொதுவாக நடக்கும் ரைட் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் ரைட் அந்த டிரான்சாக்ஷன் உதாரணமாக கொள்வனவு ரைட் விற்பனை ரைட் அதே போல ஏதாவது கொடுப்பனவு இப்படி டிரான்சாக்ஷன் நிறுவனத்துக்குள்ள நடக்கும். ரைட். அந்த டிரான்சாக்ஷனை வச்சு புள்ளியரை வந்து நாங்க என்ன செய்வோம் அதுக்கான சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை நாங்க கலெக்ட் பண்ணுவோம். இது நார்மல் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப கொடுக்கல் வாங்கல் அந்த கொடுக்கல் வாங்கலுக்கான ஆதாரம் தான் என்னது சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ரைட். விளைஞ்ச பிள்ளையால அப்ப உதாரணமாக சொல்றோம் வந்து ரைட் இப்ப நீங்க ஒரு கொள்வனவு உதாரணமாக கடன் கொள்வனவுக்கு நீங்க சாமான கொள்வனவு செஞ்சுக்கிறீங்க அதுக்கு என்ன சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் என்றது உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெரியும். ரைட். அதில் பில்லை நீங்க எடுத்துப்பீங்க அந்த பில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அது உங்களோட சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ரைட். அதே போல நீங்க கடனுக்கு வித்திருப்பீங்க ரைட் கடனுக்கு வித்தால் அதுக்கு என்னது ஆதாரம் ரைட் அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ் நாங்க சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி நாங்க காசை பெற்றிருக்கிறோம் ரைட் அதுக்கு என்ன ஆதாரம் ரைட் அது சேல்ஸ் ரிசிப்ட். இப்படி கொடுக்கல் வாங்கல் இருக்கும் அந்த கொடுக்கல் வாங்கலுக்கான சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும் எடுத்து நாங்க என்ன செய்வோம்னா அதை நாங்க புத்தகங்கள்ல நாளேடுகள்ல பதிவோம். இது நான் உங்களுக்கு சொல்லித்தரன விஷயம் வந்து இது மெனுவலா நீங்க செய்யற விஷயம். ரைட். நீங்க படிச்சுப்பீங்க மெனுவலா படிச்சுப்பீங்க இது. ரைட். அப்ப கொடுக்கல் வாங்கல் எடுப்பீங்க அந்த கொடுக்கல் வாங்கலுக்கான ஆதாரமாகி அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எடுப்பீங்க அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை வச்சு நாங்க நாளேடுகள் தயாரிப்போம். என்னென்ன நாளேடுகள் நீங்க படிச்சுப்பீங்க விற்பனை நாளேடு கொள்வன நாளேடு ரைட் காசேடு ரைட் இப்படின்னு சொல்லி பல நாளேடுகள் நீங்க படிச்சுப்பீங்க. ரைட். அதை வச்சு நாங்க என்ன செய்வோம்னா பேரேடு தயாரிப்போம். இதை வச்சு பேரேடு தயாரிப்போம் மெனுவலா. ரைட். பேரேடு வச்சு நாங்க என்ன செய்வோம் ட்ரையல் பேலன்ஸ் என்ன சொல்றது பரீட்சை மீதியை தயாரிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன செய்வோம் இந்த பரீட்சை மீதியில உங்களுக்கு உதாரணமாக ஏ-லெவல்லையோ அல்லது டபுள்-எட்லையோ ஒரு பரீட்சை மீதை தந்து நாங்க என்ன செய்யணும் நிதி கூற்றுக்களையோ அல்லது வருமான கூற்றையோ ரைட் நிதி கூற்றலாகிய வருமான கூற்று அல்லது நிதி நிலைமை கூற்று ரைட் இதுகளை நாங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி அடிப்பாங்க டபுள்-எட்லையோ அல்லது ஏ-லெவல்லையோ நீங்க இப்படித்தான் ஃபுல்லா அந்த கணக்கை முடிச்சுப்பீங்க. ரைட். ஆனால் நாங்க கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங்ல இப்படி இந்த இவ்வளவு ஸ்டெப்ஸுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். இப்ப என்னன்னு சொன்னா ப்ராக்டிக்கலா படிக்கிற விஷயத்துக்கும் நாங்க ரைட் அதே போல ரைட் அதாவது நாங்க தியரியா படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பிள்ளைகள். ரைட். இப்போ நாங்க உங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங்ல இந்த சிஸ்டம் எப்படி நாங்க ஒர்க் பண்றோம் என்ற இந்த விஷயத்தை ஒர்க் ஆகும்ன்றதை நாங்க உங்களுக்கு சொல்லி தரப்போம் பிள்ளைகள். ரைட். இப்போ பாருங்க இப்போ நார்மலா நாங்க என்ன செய்யணும் பொதுவாகவே ஒரு இப்படியா இவ்வளவு ப்ராசஸையும் ரைட் இப்போ நாங்கள் பார்த்து இந்த இவ்வளவு ப்ராசஸிங் பிள்ளைகள் வந்து சிம்பிளாக கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங்கில் நாங்கள் சிம்பிளாக செய்யலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வெட்டி குத்தி ரைட் இப்படியெல்லாம் எடுத்து நாங்கள் கடைசியாக நாங்கள் நிதி நிலைமை கூற்றுக்கள் நிதி கூற்றுக்களை நாங்கள் தயாரிக்கிறன்றது இட் டேக்ஸ் டைம். ரைட். இதுக்கு டைம் எடுக்கும் பிள்ளைகள். அப்போ அதனால நாங்கள் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங்கில் வெரி சிம்பிள் எல்லாம் நாங்கள் ஒரு ஒன் கிளிக்ல வந்து எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யலாம் எல்லா இந்த ஒன் கிளிக்லேயே வந்து நாங்கள் ஒரு சிம்பிள் என்ட்ரிலே வந்து நாங்கள் என்ன செய்யலாம் நாங்கள் கடைசியாக ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம் எடுக்கலாம் ஈஸி. ரைட். அது எப்படின்னு சொல்லி நாங்கள் நார்மலாக இப்போ பார்க்க போகிறோம். ரைட். இப்போ பொதுவாகவே கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங்கில் எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு நாங்கள் அந்த சாஃப்ட்வேர் விஷயத்துக்குள்ள போவோம் பிள்ளையால். ரைட். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லுங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ன்றதை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். இது கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங்கில் பேசிட்டு இருக்கிறேன். ரைட்.
COA என்று சொல்லுவாங்க, ரைட்? சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் சொல்லுவாங்க. இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்டை தான் நாங்க என்ன செய்யணும்னா பொதுவாகவே நாங்க கிரியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கிரியேட் பண்ணணும். நாங்க சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸை தான் நாங்க வந்து கிரியேட் பண்ணணும் கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங்ல. அது என்ன சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் என்ன நீங்க கேட்கலாம், ரைட்? நான் உங்களுக்கு சொல்லி தரேன், ரைட்? ரைட், இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸை நாங்க கிரியேட் பண்ணதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம் சொன்னா ஜேர்னல் என்ட்ரி செய்வோம். அதாவது என்ன செய்வோம், இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி, ரைட்? ஜேர்னல் என்ட்ரி, ரைட்? அவ்வளவுதான் பிள்ளைகள். 15 எங்களுக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஒவ்வொரு அந்தந்த அந்த செக்ஷனுக்கு கீழே நாங்கள் அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு கீழே நாங்கள் போய் என்ன செய்வோம் சொன்னால் நாங்கள் அந்த ஜேர்னல் என்ட்ரி செஞ்சு முடிச்சோம்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு என்ன செய்யலாம், எல்லா ரிப்போர்ட்ஸையும் நாங்கள் எடுக்கக்கூடிய வகையில் இருக்கும், ரைட்? அப்போ சிம்பிள். அப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன என்றது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும், ரைட்? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன? இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றது பிள்ளைகளை வந்து பொதுவாகவே எல்லா லெஜர்களையும் நாங்கள் என்ன படித்தோம், இந்த லெஜர் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறது அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், ரைட்? த லிஸ்ட் ஆஃப் த லெஜர் சொல்லுவாங்க. எல்லா லெஜரையும் உள்ளடக்கிய, அதாவது எல்லா பேரடையும் உள்ளடக்கிய ஒரு லிஸ்ட், அதுதான் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இப்போ பொதுவாகவே நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் படிக்கிறனாலும் சரி தான் பிள்ளையர் வந்து அது குயிக் புக் அரிக்கலாம், சேச் அரிக்கலாம், நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எடுத்தாலும் இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ன்றது இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். அப்போ இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸை நீங்கள் சரியாக கிளியராக நீங்கள் தெளிவாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக நாங்கள் கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங்கில் போகலாம், ரைட்? அப்போ சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ன்றது என்ன? சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ன்றது எல்லா அக்கவுண்ட்ஸ் லிஸ்ட்டும், ரைட்? ஜெனரல் லெஜர்கள் அனைத்தும் இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்க்குள்ள இருக்கும், ரைட்? உதாரணமாக கடன் பட்டோன், கடன் கொடுத்தோன், ரைட்? இப்படி எல்லா எல்லா செலவுகளும், அதாவது முக்கியமான ஜெனரல் லெஜர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம், எல்லாத்தையும் இதில் இருக்கும். அதான ஜெனரல் லெஜர்ஸ், சப் லெஜர்ஸ் அண்ட் ஜெனரல் லெஜர்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு, நீங்க படிச்சுப்பீங்க, ரைட்? அப்ப சப் லெஜர் ஜெனரல் லெஜர் இருந்துச்சுன்னா உதாரணமாக கடன், பொதுவாகவே கடன் பட்டோன் அது ஒரு ஜெனரல் லெஜர், ரைட்? கடன் பட்டனன்றது ஒரு ஜெனரல் லெஜர்லாம் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிறப்ப ஏ என்ற நபர் அது வந்து அது சப் லெஜர், ரைட்? அப்ப சப் லெஜர் எல்லாம் வந்து நாங்க வந்து அது ஒரு டபுள் என்ட்ரிக்கு உள்ளாகுமா? நீங்க படிச்சுப்பீங்க லெவல்லையும், ரைட்? நீங்க டபுள் என்ட்ரியும் படிச்சுக்கலாம். சப் லெஜர்ல நாங்க டபுள் என்ட்ரி செய்யறல, ரைட்? ஜெனரல் லெஜர்லாம் நாங்க டபுள் என்ட்ரி செய்வோம், ரைட்? அப்ப அந்த வகையில சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ன்றது எல்லா லெஜரையும் உள்ளடக்கிய, ஜெனரல் லெஜரையும் உள்ளடக்கிய ஒரு தான் வந்து சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இதை எப்படி கிரியேட் பண்றது சரியா நாங்க விளங்கி எடுத்துட்டோம் சொன்னா ஜேர்னல் என்ட்ரி, ரைட்? நாங்க அதாவது ஜேர்னல் என்ட்ரி என்னது, ரைட்? அதாவது இரட்டைப்பதிவு நாங்கள் சரியா செஞ்ச முடிச்சோன்னா எங்களுக்கு ஓகே, தட்ஸ் இட், ரைட்? இதில் உங்களுக்கு இந்த நம்ம சாஃப்ட்வேரை நம்ம செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கும் இல்லையா, அந்த அதில் நாங்கள் எப்படி இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம்ன்றது உங்களுக்கு சரியா தெளிவாக நீங்கள் அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக விளங்கும். இதில் வந்து ஜேர்னல் என்ட்ரி நாங்கள் டபுள் என்ட்ரி மாதிரி இங்கே செய்ய மாட்டோம், ரைட்? டபுள் என்ட்ரி மாதிரி, ரைட்? இப்போ உதாரணமாக, ரைட், செலுத்திய வாடகை என்றா நாங்கள் என்ன சொல்றோம்ல, வாடகை கணக்கு வரவு, செலுத்திய வாடகை கணக்கு செலவுன்றெல்லாம் இங்கே போய் பதிரல. ஆனா அங்க ஒரு சிஸ்டம் என்ன, ஒரு என்ட்ரி ஒரு இதெல்லாம் போய் பதிவு நாங்க, ரைட்? நாங்க அந்த சாஃப்ட்வேருக்கு போகல பாவம் என்ன, ரைட்? இப்ப பாவம் புள்ளியால் இப்ப நார்மலா உங்களுக்கு விளங்கிருக்கும். அப்ப சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியணும் முக்கியமாக, ரைட்? அப்ப பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நார்மலா the chart of accounts is a structured list of all the accounts used in the company's accounting system. Each account in the chart of account assigned a unique name and code, and it helps classify and records financial transaction into the categories and better organization reporting, right? இப்போ என்னன்னு சொல்லணும்னா உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் தான். இப்போ எந்த ஒரு டிரான்சாக்ஷனை நாங்கள் சரியா கிளாசிஃபை பண்றதுக்குன்னு சொல்லி நாங்கள் பொதுவாக இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான் எங்களுக்கு வச்சு தான் நாங்கள் கிளாசிஃபை பண்ணுவோம். அப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நீங்கள் சரியா வழங்கி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ரைட்? சாஃப்ட்வேர் உங்க எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு வழங்கிடும் பிள்ளையால், ரைட்? இப்போ ரைட், இப்போ நாங்கள் பார்க்க வரோம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ ஒரு குயிக் புக் ஆன்லைனில் இது எப்படி இருக்கும்? அப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சேச்சுக்கு வேற மாதிரி இருக்கும், குயிக் புக்கு வேற மாதிரி இருக்கும், பீச்டிக்கு வேற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஏற்ற மாதிரி அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றது அந்த அந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான், சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், ரைட்? சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் பிள்ளையா, ரைட்? இப்போ பாருங்க, இப்போ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பொதுவாகவே எங்களுக்கு தெரியும், ரைட்? பிரதானமாக 5 வகையான நாங்கள் நாங்கள் வகைப்படுத்தலாம், ரைட்? ரைட், நாங்கள் பொதுவாகவே சொத்துக்கள், பொறுப்புகள், அதே போல ரைட், உரிமை, வருமானம், செலவு, இப்படின்னு சொல்லி நாங்கள் பொதுவாக 5 வகையாக நாங்கள் வகைப்படுத்தலாம் இந்த அக்கௌண்ட்ஸ், ரைட்? அதுல பாருங்க, முதலாவது அசெட்ஸ்ன்றது, ரைட்? சொத்து, பொறுப்பு, ரைட்? உரிமை, இப்படி அடிச்சு நாங்கள் வகைப்படுத்துறோம். இந்த வகைப்படுத்துறது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்குள்ள இருக்கும். இதை நீங்க தெளிவா விளங்கணும், ரைட்? அதே போல முதலாவது பார்க்க போறோம் இப்ப அசெட்ஸ். இப்போ அசெட்ஸை நாங்கள் இது எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க, என்னென்ன வகை இருக்கு, அதுக்கு என்னென்ன கோட் கொடுப்பாங்க அப்படின்றத உங்களுக்கு சரியா விளங்கணும், ரைட்? முதலாவது பாருங்க, அசெட்ஸுக்கு நாங்கள் போவோம், ரைட்? இப்போ அசெட்ஸ்ல ஏராளமான கேட்டகரி இருக்கு. இது எங்கது நாங்கள் படிக்கிற சாஃப்ட்வேர் இது என்னது? குயிக் புக் ஆன்லைன், குயிக் புக்
ஆன்லைன் பிள்ளையால். அப்போ குயிக் புக் ஆன்லைனில் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ரைட் இவ்வளவு விஷயம் இருக்கு. ரைட் இந்த இவ்வளவு விஷயம் உங்களுக்கு சரியா என்னென்று தெரிஞ்சா தான் இந்த கணக்குக்குள்ள போகலாம். விளைஞ்சா பிள்ளையார் இதுவரைக்கும் ஏதாவது விளங்காதார்கள்? ரைட். அப்போ நான் நான் உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளையார் வந்து ரைட். அப்போ பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் போக போகிறோம் பிள்ளையார் வந்து அசெட்ஸ். அப்போ சொத்து. அப்போ அந்த சொத்துன்ற வகைக்குள்ள வந்து ரைட் பிரதானமாக இது வந்து குயிக் புக் ஆன்லைன்ல ரைட் பிரதானமாக வந்து ஒரு 5 வகையாக பிரிக்கிறாங்க. பிரதானமாக 5 வகையாக பிரிக்கிறாங்க. அதுல முதலாவது பாருங்க உண்டு அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் என்று தனி அதுக்கண்டு சொல்லி சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் சொல்லி அவங்க ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிராங்க அதுல ரைட். இது பை டிஃபால்ட்டா இருக்குது. பை டிஃபால்ட்டாக இருக்குது ரைட். அதே போல கேஷ் அண்ட் கேஸ் ஈக்குவலன்ட் என்ற ஒரு கேட்டகரி இருக்கு. கரண்ட் அசெட்ஸ் இருக்கு. அதே போல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருக்கு. அதே போல நான் கரண்ட் அசெட்ஸ் இருக்கு. இது எவ்வளவும் சொல்றது இந்த 5 கேட்டகரியும் சொல்றது வந்து புள்ளியலான்னு சொன்னா அக்கவுண்ட்ஸ் டைப். அக்கவுண்ட்ஸ் டைப். அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி நாங்க பார்த்தோம் அசெட்ஸ் லயபிலிட்டி இப்படின்னு சொல்லி நாங்க கேட்டகரியை பார்த்தோம் ரைட். அதான் இந்த ஃபர்ஸ்ட் அசெட்ஸ் ரைட். அதே மாதிரி லயபிலிட்டி equity இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரைட். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள் இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த கேட்டகரி நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது அக்கவுண்ட்ஸ் டைப். இப்போ இந்த அக்கவுண்ட்ஸ் டைப் வந்து உங்களுக்கு கட்டாயமாக உங்களோட சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணக்குள்ள கேட்கும் அக்கவுண்ட்ஸ் டைப் என்ன கேட்கும் ரைட். உதாரணமாக ரைட் இப்போ நீங்க உதாரணமாக அக்கவுண்ட்ஸ் பேயபிள். அக்கவுண்ட்ஸ் பேயபிள் என்றா உதாரணமாக கடன் கொடுத்தோம். இப்போ கடன் கொடுத்தோம் என்று சொன்னா அது என்ன கேட்டகரி தெரியும் உங்களுக்கு ரைட். அது அக்கவுண்ட்ஸ் பேயபிள். அப்போ ஓடி வரணும் ரைட். ஓகே அக்கவுண்ட்ஸ் பேயபிள் என்ற கேட்டகரி லயபிலிட்டிக்குள்ள இருக்கும். அது என்ன சைட் லயபிலிட்டி ரைட். அதே போல அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் சொன்னா நீங்க வரலாம் ரைட் அக்கவுண்ட் ரிசீவபிள். அப்ப அக்கவுண்ட் டைப்பை கேட்கும். நீங்க அந்த டைப்பை சரியா செலக்ட் பண்ணாட்டி நீங்க என்ட்ரி பண்றது எல்லாம் பிள்ளையா போகும். அப்ப அக்கவுண்ட் டைப்பை கேட்கும். அந்த அக்கவுண்ட் டைப் சரியாக கொடுக்கணும் நீங்க ரைட். உதாரணமாக அக்கவுண்ட்ஸ் பேயபிள் அக்கவுண்ட்ஸ் பேயபிள் நீங்க செலக்ட் பண்ணணும் அதுல. அதே போல டீடைல் டைப் கேட்கும். டீடைல் டைப்ன்றது அந்த அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிளுக்குள்ளேயும் என்னென்ன வகை இருக்கின்றது அப்படிதான். ஆனா பொதுவாகவே அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்குள்ள குயிக் புக் ஆன்லைன்ல ஒரே ஒரு டைப் தான் இருக்கு ரைட். அதான் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் ரைட். இதுவும் இதுவும் சேமாக தான் இருக்கும் ரைட். நம்ம அந்த சாஃப்ட்வேருக்கு போகலாம் இன்னும் தெளிவாக வழங்க முடியாது ரைட். அடுத்ததை பாருங்க. இப்போ கேஸ் அண்ட் கேஸ் ஈக்குவலன் அசெட்ஸுக்குள்ள ரெண்டாவது வகை இருக்கு குயிக் புக் ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கேஸ் அண்ட் கேஸ் ஈக்குவலன். காசும் காசுக்கு சமனான விஷயம் என்ற ஒரு விஷயம் இருக்கு ரைட். இது வந்து அக்கவுண்ட்ஸ் டைப். இதுக்கு பேர் அக்கவுண்ட்ஸ் டைப். அதை நீங்க செலக்ட் பண்ணணும் அக்கவுண்ட்ஸ் டைப் கேஸ் அண்ட் கேஸ் ஈக்குவலன்ஸ். உதாரணமாக உங்கள்ட்ட ரைட் ஒரு 10,000 காசு இருக்கு ரைட் பிஓசி பேங்க்ல ரைட். அப்ப பிஓசி பேங்க்ல 10,000 காசு இருக்குன்னு சொன்னால் அதை நாங்க இப்ப எப்படி பதியுது எப்படி நாங்க ஆரம்ப மீதிகளை நாங்க உங்களுடைய பதிகிற அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க செலக்ட் பண்ணணும் என்னத்தை கேஸ் அண்ட் கேஸ் ஈக்குவல் நாங்க செலக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்க டீடைல் டைப்பை செலக்ட் பண்ணணும். இப்போ கேஸ் கேஸ் ஈக்குவலன்ட்ல உங்கள்ட்ட கையில ஹாசிரிக்கலாம் பேங்க்ல ஹாசிரிக்கலாம் ரைட். இப்படி பல டைப்ல இருக்கும் உங்களுக்கு காசு. அந்த காசு வகை எதுன்றத நீங்க டீடைல நீங்க அதுக்குள்ள செலக்ட் பண்ணணும் ரைட். இப்படி இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நாங்க தெளிவா உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சா தான் பிள்ளைகள் வந்து நாங்கள் அக்கௌண்ட்ஸுக்கு போகலாம் ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஓவராலாக நார்மலாக சொல்கிறேன் பிள்ளைகள் எல்லாத்தையும் சொல்ல இயலாது. இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னால் டைம் போகும். அதே போல் உங்களுக்கு போராகவும் இருக்கும் ரைட். அப்போ அந்த அடிப்படையில் நான் இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேருக்கு போகிறேன். இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நார்மலாக உண்டு நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க ரைட். அடுத்தடுத்த கிளாஸில் நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் செப்பரேட்டாக பார்ப்போம் பிள்ளைகள் ரைட். ரைட் இப்போ இந்த இடத்துல இப்போ நாங்கள் குயிக் புக் ஆன்லைனுக்கு போவோம் பிள்ளைகள். இந்த சாஃப்ட்வேர் பிள்ளைகள் வந்து நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸுகளில் இந்த சாஃப்ட்வேருக்குரிய கோட் அதே போல் பாஸ்வேர்டையும் உங்களுக்கு தருவோம் பிள்ளைகள் ரைட். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எக்ஸஸ் ஆகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு செஞ்சிருவோம் ரைட். இப்போ இந்த நார்மலாக இந்த கிளாஸை பாருங்க என்ன விஷயம்ன்றது ரைட். இப்போ இந்த இதில் வந்து பாருங்க நார்மலாக குயிக் புக் ஆன்லைன். குயிக் புக் ஆன்லைன்ன்றது ஒரு கிளவுட் சிஸ்டம் பிள்ளைகள் வந்து. இப்போ கிளவுட் சிஸ்டம் இது எப்படி ஏன் இது யாருக்கு இது யூஸ் ஆகும்னு சொன்னால் பொதுவாகவே இப்போ நார்மலாக இப்போ ரிமோட் ஒர்க்கில் ஈடுபடுறவங்க ரைட். அப்போ அவங்களுக்கு இது மிச்சம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட்.
என்னன்னு சொன்னா இப்ப நீங்க ரிமோட் அதே போல ஃப்ரீலான்சர்னு சொல்லுவாங்க. அவங்களும் கூட இதை என்ன செய்யலாம், இந்த ரிமோட் ஒர்க்ல இருந்து நீங்க இந்த வேலைகளை செய்து கொடுக்கலாம். ரைட், நீங்க இங்க இருந்தே நீங்க வேற வேற நாடுகள்ல கணக்குகள் நீங்க செய்து கொடுக்கலாம். இப்போ யூஎஸ் அப்படியான சில கம்பெனிகள் இருக்கு, யூஎஸ்ல கம்பெனி. ரைட், அப்படி பல கம்பெனிகள் இருக்கு. நீங்க அதுல என்ன செய்யலாம், ஜாயின் ஆகி இப்போ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஏழு மட்டும் சொன்னா ரைட், அப்படியான ஜாயின்ட்டுகள் இந்த ரிமோட் ஒர்க்குகளுக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம் ஏராளமாக. ரைட், உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது பிள்ளைகள் வந்து இந்த குயிக் புக் ஆன்லைனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ரைட், இது வந்து ஃபுல்லாவே இப்போ என்ன சொன்னா இதுல மொபைல் ஆப்பும் இருக்குது இதுல. இது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன். நாங்க இதுல என்ன சொன்னா இப்போ கம்ப்யூட்டர்ல நாங்க இது ஒன் பண்ணிக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் மொபைல் ஆப்பும் இருக்கு. நீங்க மொபைல்லையும் இன்வாய்ஸ்கள் கிரியேட் பண்ணக்கூடிய வகையில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ரைட், இப்போ நீங்க வாகனத்தில் போக்கலையும் கூட என்ன செய்யலாம், இன்வாய்ஸ் ஒன்றை நீங்க அதுல கிரியேட் பண்ணலாம். ரைட், அப்போ அப்படி உங்களுக்கு சிம்பிளான நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ளடக்கியது இந்த குயிக் புக் ஆன்லைன். ரைட், அப்போ நிறைய அதே போல ரைட் நீங்க பார்க்கலாம் வந்து நினைச்சு பிள்ளையால் ஆட்டோமேட் டாஸ்க் அதே போல டைமிங் அடிச்சு நீ புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க குயிக் புக்ல. அப்ப நான் பெஸ்ட்டான டூல்ஸ் உங்களுக்கு நான் இதை குயிக் புக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பிள்ளைகள் வந்து குயிக் புக் ஆன்லைன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரைட், அப்ப நீங்க இதை படிச்சீங்கன்னு சொன்னா நிறைய கம்பெனிகள் கால் பண்ண, அதாவது அந்த அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல கால் பண்ணக்குள்ள இந்த குயிக் புக் ஆன்லைன் தெரிஞ்சா அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். ரைட், அப்ப அந்த குயிக் புக் ஆன்லைனை நீங்க கிளவுட் சிஸ்டத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிச்சம் ஈஸியா இருக்கும். ரைட், இப்போ நாங்க அப்ப இந்த குயிக் புக் ஆன்லைன் இதில் டெஸ்க்டாப் வெர்ஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நார்மலா. இப்போ இதில் வந்து நாங்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறோம். இப்போ இதில் ஒவ்வொரு நார்மலாக நீங்கள் பாருங்க என்ன விஷயம் பண்ணுறது, ஒரு கம்பெனியை செட்டப் பண்ணுறதுன்னு அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரோம் பிள்ளைகள் வந்து. ரைட், ஒரு கம்பெனியை புது கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியை எப்படி செட்டப் பண்ணுறது, கம்பெனியோட பேர் நேம் எல்லாத்தையும் நாங்கள் செய்யலாம். தகவல்களை கொடுத்து நாங்கள் ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இப்போ ஒரு கம்பெனி உதாரணமாக ஒரு ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்ட கம்பெனி பிள்ளைகள் வந்து நார்மலாக நீங்கள் பாருங்க எப்படி இதுன்னு சொல்லி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இதில் கொடுப்பாடிக்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறோம் நார்மலாக. ரைட், ஒரு கம்பெனியோட நேம் என்னென்ன விஷயம்ன்றது எல்லாம் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருப்போம். ரைட், இப்போ இது ஒரு கம்பெனியை நாங்கள் செட் பண்ணி எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட், இதில் வந்து நான் உங்களுக்கு பிள்ளைகள் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அழகாக நாங்கள் ஒரு கம்பெனியை பேசிக்காக டு சட் வர நாங்கள் ஒரு கம்பெனியோட கணக்குகளை நாங்கள் எப்படி செய்கிற, ஒரு கம்பெனியை நாங்கள் எப்படி அந்த கணக்குகள்ல இருந்து நாங்கள் எப்படி டிரான்சாக்ஷனில் ரன் பண்ணுற என்ற எல்லா விஷயத்தையும் நான் பேசிக்காக சொல்லி தருவேன். ரைட், கம்ப்ளீட் உங்களுக்கு நாலேஜ் கம்ப்ளீட்டாக கிடைக்கிற வகையில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். ரைட், இதில் பாருங்க புள்ளியால். ரைட், இதில் என்ன ஆச்சுன்னா ஃபெஸ்ட்டுக்கு ஒரு கணக்கில் நாங்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ணணும். ரைட், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இப்போ நான் நார்மலாக உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு வந்துடுறேன். ரைட், பாருங்க இதில் வந்து ஏராளமான பை டிஃபால்ட்டாக ஏராளமான கேட்டகரி அக்கௌண்ட்ஸை நாங்கள் கிரியேட் பண்ண வச்சுக்கொள்வோமே. இதுல பாருங்க நான் சொன்ன விஷயம் அக்கௌண்ட் நேம் நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக உங்கள்ட்ட காசு இருக்கு. ரைட், பிஓசி பேங்க்ல காசு இருக்கு. இதை நாங்கள் எப்படி நாங்கள் இதை பார்த்துட்டு பிஓசி பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு அப்ப நீங்க போடலாம். பாருங்க உதாரணமாக பிஓசி ரைட், அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். இதுல அக்கௌண்ட் நம்பர் இதுக்கு ஒரு லாஜிக்கல் சீரியல் சிஸ்டம் ஓடி இருக்க பிள்ளைல வந்து நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். ரைட், இதில் நீங்க பாருங்க உதாரணமாக நீங்க 1001 சொல்லி நீங்க நார்மலா கொண்ட கொடுங்க. ரைட், இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல அக்கௌண்ட் டைப் கேட்குறாங்க. செலக்ட் அக்கௌண்ட் டைப் சொல்லி இப்போ இந்த அக்கௌண்ட் டைப் இதுக்கு தான் நான் சொன்ன வந்து சொன்னா இப்ப இது வந்து பிஓசி பேங்க்ல இருக்கிறது. இது ஒரு அசட்ஸா, இது ஒரு சொத்தா, இல்ல ஒரு பொறுப்பா, இல்ல இது ஒரு வருமானமா, ரைட், அல்லது ஒரு செலவா என்ற இந்த கேட்டகரின்றது உங்களுக்கு தெரியணும். இதுக்குள்ள ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணக்குள்ள இது என்ன கேட்டகரி என்று தெரியணும் உங்களுக்கு. ரைட், அதுக்காக தான் நான் சொல்றேன். ரைட், உதாரணமாக இது ஒரு அசெட்ஸ் பிஓசி பேங்க்ல இருக்கிறது. பிஓசி பேங்க் உங்களோட கணக்கு வந்து என்னது, அது ஒரு அசெட்ஸ். அப்ப அந்த அசெட்ஸ் ஒரு சொத்து. அந்த சொத்து வந்து பிள்ளை நீங்க பார்க்கலாம் இது வந்து என்னது, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளா, அல்லது இது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸா, அல்லது இது ஒரு கரண்ட் அசெட்ஸுக்குள்ள வருமா, அல்லது இது ஒரு ஃபிக்ஸ் அசெட்ஸுக்குள்ள வருமா, அல்லது நான் கரண்ட் அசெட்ஸுக்குள்ள வருமா என்ற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். ஏன்னாடா நீங்க அந்த டீடைல் டைப்பை நீங்க பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க. ரைட், ரைட், இந்த பாருங்க பிள்ளையாலும் இப்போ இதுல எதை நான் செலக்ட் பண்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு பாருங்க. இந்த நாங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல பிள்ளையான தொண்டை நாங்க கிளிக் பண்ணிட்டோம்டா, உதாரணமா கரண்ட் அசெட்ஸ் கொடுத்துட்டோம்னு சொன்னா அது எங்களுக்கு அந்த சரியா அந்த அந்த காசுற வகைகள் உள்ள அடங்காது. அப்ப வேறையா காட்டும், அது எங்களுக்கு ரிப்போர்ட் எல்லாம் பிள்ளையான வகைக்கு போகும். அப்ப சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் இதுல கீ.
இதுல ஹார்ட்டே எப்படி சொல்றது, இந்த இந்த சிஸ்டத்துல ஹார்ட் தான் இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நாங்க சரியா கிரியேட் பண்ணாட்டி பிள்ளையால் எல்லாம் பிழைக்கும். பேசிக்கா உங்களுக்கு அந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நாலேஜ் இருக்கணும். இதை வேற இதுல சொல்லுவாங்க லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட், லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ நாங்க பாருங்க, அப்ப இது நாங்க இந்த குயிக் புக் ஆன்லைன்ல சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து கரண்ட் அசெட்ஸ் நாங்க கொடுக்க கூடாது. ஏனடா இது காசும் காசுக்கு சமனான விஷயமும். அப்ப ரைட், இதை நாங்க கொடுக்கலாம் அக்கவுண்ட் டைப். அதே போல டீடைல் டைப் இருக்கும். நாங்க சொன்ன பாருங்க இந்த டீடைல் டைப். ரைட், இப்போ நாங்க எங்களுக்கு தெரியும் அக்கவுண்ட் டைப் வந்து காசும் காசுக்கு சமனானது. டீடைல் டைப் என்ன? டீடைல் டைப் என்னது? ரைட், பேங்க். இது என்னது? இது அங்க பேங்க்ல இருக்கிற காசு. அப்படி அதனால நாங்க பேங்க் என்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணணும் டீடைல் டைப்ல. ரைட், பேங்க் என்ற கேட்டகரியை கொடுக்கணும். இந்த நேம் பிஓசி. அப்ப பிள்ளைங்க சப்ளியால் வந்து என்ன சொல்லி இப்ப நல்லா விளங்கு இந்த இடத்துல சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணக்குள்ள அசெட்ஸ் என்ற கேட்டகரி அது என்ன வகையான அசெட்ஸ்ன்றது 5 வகையாக உடைச்சு அதுல தந்திராங்க. ரைட், மிக பிரதானமாக அதுக்குள்ளேயும் என்ன கேட்டகரின்றது நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல நீங்க பிஓசி என்றா அதுல நேம் நீங்க போடணும். என்ன பிஓசி இருக்கலாம், பேங்க்ண்டா பேங்குக்குள்ள பிஓசி இருக்கு, HNB இருக்கு, நீங்க விரும்பிய பேங்க் அந்த நேம் நீங்க போட்டுக்கொள்ளலாம். அது வேற விஷயம். ரைட், அந்த டீடைல் டைப் என்ன அக்கவுண்ட்ஸ் டைப் இது ரெண்டையும் நீங்க சரியா போடாட்டி நீங்க எந்த இடத்துல அதாவது உங்களோட கணக்கு பொழைக்கும். ஸோ அப்போ அந்த விஷயம் தான் உங்களுக்கு இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும், என்னென்ன விஷயத்தை போடணும்ன்றது எல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸில் ரைட் உங்களுக்கு நோட்ஸாக தருவோம் பிள்ளைலாம். ரைட், நாங்கள் எப்படியாவது ஒவ்வொன்றா பதிவு பண்ணாங்க, ஒவ்வொன்றா நாங்கள் அதை பதிவோம். ரைட், அப்படிதான் இதுக்குரியது. அப்போ இதில் பேங்க் டைப் போடலாம். ரைட், சப் அக்கௌண்ட்ஸ் இது வந்து ஒரு சப் அக்கௌண்டா, இன்னொரு அக்கௌண்ட்ல இது ஒரு சப் அக்கௌண்டா அப்படின்னு கேட்கும் அது. ரைட், ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸை போட்டுக்கொள்ளலாம். ரைட், இப்படி நீங்கள் போட்டு உதாரணமாக ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ரைட் 1,50,000 இருக்கு வச்சுக்கொள்ளும். ரைட், இப்போ டிஸ்கிரிப்ஷன் பிஓசி பேங்க் இது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போடலாம், போடாம விடலாம். ரைட், பிரச்சனை இல்லை. நாங்கள் சேவ் பண்ணிட்டோம். இது ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நாங்கள் என்ன செய்கிறோம், இது டேட் எப்போ இதில் அமௌண்ட் சொல்லி நாங்கள் உதாரணமாக டேட் ஸ்ட்ரைட் 10 உண்டு நாங்கள் ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். அப்போ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இப்போ பிஓசியில் இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணது பிஓசி அக்கௌண்ட். இந்த பிஓசி அக்கௌண்ட் இல்ல என்னென்ன டிரான்சாக்ஷன் எல்லாம் இதுக்கு பிறகு நடக்க போதோ அதை வச்சு தான் அட்டப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணாம இந்த பிஓசி அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நாங்க என்ன செய்யலாது, பதிவு செய்ய இயலாது. அப்ப முதலாவது என்ன தேவை, முதலாவது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யலாம், பதிவு செய்ய அதாவது எந்த கொடுக்கல் வாங்கலையும் நாங்க பதிவு செய்யறதுக்கு முதல் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தேவை. அதுக்கு பிறகு தேவையான செஞ்சுக்கலாம், பதிவு செய்யலாம். ரைட், இப்பதான் பேசிக் விஷயம் பிள்ளைகள் வந்து. ரைட், அப்ப இந்த நார்மலா உங்களுக்கு இன்றைய கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஓவராலா ஏன்டா நீங்க உங்கள்ட்ட சாஃப்ட்வேர் இல்லை கையில இப்போதைக்கு, ஏன்னாடா நான் உங்களுக்கு சும்மா சொல்லிட்டு போறது சில விஷயம் உங்களுக்கு படும் சில விஷயம் படாது. இப்போ உங்கள்கிட்ட கையில சாஃப்ட்வேர் இருந்தா தான் உங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்ற விஷயம் புரியும். சரியா? ரைட், அப்ப நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கும் இது சம்பந்தமாக இந்த சாஃப்ட்வேரை எப்படி அதை நாங்கள் பேசிக்கா சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்றது. ரைட், அதே போல எப்படி உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை நாங்கள் அந்த பாஸ்வேர்டை நாங்களே கிரியேட் பண்ணி தருவோம் பிள்ளையா வந்து நீங்கள் எப்படி எக்ஸஸ் ஆகுறது. ரைட், எப்படி நாங்கள் பேசிக்காக சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணுறன்றது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று தருவோம். நாங்கள் அதை வச்சு நாங்கள் கணக்கச்சிவோம். ரைட், அப்போ இதான் விஷயம் முடியல. அப்போ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சம்பந்தமாக உங்களுக்கு நான் ஓவரால் நாலேஜ் ஒன்று தந்திக்கிறேன். ரைட், இதில் ஏதாவது டவுட் இருக்கிறார்கள் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருந்தால் இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள், ரைட், ஏதாவது பிரச்சனைகிறார்கள்? எனி இஷ்யூஸ்? இப்போ நீங்கள் எல்லாரும் படிச்சுப்பீங்க. இப்போ எல்லாரும் பிள்ளைகள் என்ன சின்ன பிள்ளைகளும் நீங்கள் தமிழ்லாம் படிச்சுப்பீங்க. ரைட், ஆனால் அதில் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ இன்வென்ட்ரி என்ற என்ன, ரைட், டெட்டர், கிரெடிட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் அதை வந்து நீங்கள் தேடி படிக்கணும். அக்கௌண்ட் ரிசீவபிள், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், ரைட், அசெட்ஸ். இப்போ நார்மலாக இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் நார்மலாக தெரியும்னு நான் நம்புறேன் பிள்ளைகள் வந்து. இப்போ கரண்ட் அசெட்ஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற விஷயங்கள்லாம் பாருங்க. இப்போ எலவன்ஸ் இப்போ பே டெப்டன்ஸ்னா என்னது, பே டெப்டன்டா என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இது சிஸ்டத்தில் இருக்குதான். இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா அது உங்களுக்கு தெரியணும். பே டெப்டன்டா என்ன, ரைட், இந்த பே டெப்டன்டா என்ன, அறவிட முடியாத கடன். ரைட், ஐயக்கடன் சொல்லுவாங்க, அறவிட முடியாத ஐயக்கடன். ரைட், அதே மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம் இங்கே படிச்சுக்கலாம். அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் சொன்னா என்னது, அது கடன் பட்டோம்னா தான் நாங்கள் சொல்றது. ரைட், இப்படி அந்த
சில வேர்ட்ஸில் நீங்கள் பிடிச்சிக்கொள்ளணும் பிள்ளைகளை வந்து மற்றபடி ஒன்றும் இல்லை இதில் நாங்கள் வளமையாக செய்கிற டிரான்சாக்ஷனாக அப்படி நாங்கள் செஞ்ச மாட்டோம். சரி, இதில் வேற ஏதாவது குழப்பங்கள் இருக்கிறார்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில்? ரைட். அப்போ உங்களுக்கு நார்மலாக அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிக்கும். நீங்கள் கம்ப்ளீட் அண்டைக்கு புரியணும் அவசியம் இல்லை பிள்ளைகள். ரைட். இந்த விஷயம் உங்களுக்கு நான் நார்மலாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பேசிக்காக ஏ டு சட் வர ஒவ்வொன்றா நாங்கள் அதை ஒரு கணக்கை நாங்கள் ஃபுல்லாக செய்து பார்க்க போகிறோம். ரைட். இது வந்து உங்களுக்கு நீங்கள் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு விளங்காட்டியும். ரைட். இப்போ நான் நார்மலாக உங்களுக்கு இப்போ அக்கௌண்ட்ஸோட ப்ரொசீஜரை கொஞ்சம் சொல்லி தரப்பேன் நான் உங்களுக்கு. ரைட். இப்போ அக்கௌண்ட்ஸ் சில ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சா தான் நாங்கள் கணக்குகளுக்கும் சில போகலாம், சரியா சிஸ்டமாக கணக்குகளை செய்யலாம். ரைட். இப்போ என்னடுச்சுன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் இல்லை, அந்த அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு சில சட்டமும் தெரியணும். ரைட். இப்போ உங்களுக்கு வேலைக்கு போனால் நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் தொழிலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணக்குள்ள வந்து இப்போ கேட்பாங்க பேச்சஸோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்ட்டு கேட்டால் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். பேச்சஸோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்ட்டு கேட்டால் உங்களுக்கு தெரியணும். சேல்ஸோட ப்ரொசீஜர் என்ன அது உங்களுக்கு தெரியணும். ரைட். இப்போ அப்படியான சில விஷயங்கள் நாங்கள் இன்றைய கிளாஸில் நார்மலாக ஓவராலாக பார்ப்போம். சாஃப்ட்வேரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம அடுத்த கிளாஸில் எக்ஸஸ் ஆகிற எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தர முடியாது. ரைட். பொதுவாக வந்து பிள்ளையால் உங்களுக்கு தெரியும் இந்த பேச்சஸ் ப்ரொசீஜர். இப்போ ஒரு கம்பெனி எப்படி கொள்வனவு செய்யும் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டம் தெரிஞ்சா தான் இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் போய் இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு அக்கௌண்ட் செய்வீங்க. இது தெரியாட்டி இந்த சிஸ்டம் உங்களுக்கு பேஜஸ்ட ப்ரொசீஜர் தெரியாட்டி அந்த இடத்துல உங்களுக்கு நீங்க பழகணும். ரைட். அந்த இடத்துல நீங்க பழக வேண்டியிருக்கும் எல்லாம். ரைட். அப்ப அப்படி நாங்க போய் கஷ்டப்படாம ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சா தான் உங்களுக்கு கம்பெனியை உங்களுக்கு என்ன செய்யும் வேலைக்கு எக்வயர் பண்ணும். ரைட். இப்போ அந்த இடத்துல அந்த வகையில் இப்படி எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது இந்த பேஜஸ்ட ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம். பேஜஸ் ப்ரொசீஜருக்கு சேல்ஸ் ப்ரொசீஜருக்கு. ரைட். இந்த ப்ரொசீஜர் ரெண்டும் தெரிஞ்சா இதுக்கண்டு சொல்லி புள்ளியால் இப்போ உதாரணமாக நீங்க ஒரு வேலைக்கு போற இது செட்டப்புகள் இருந்தால் அவங்களுக்கு அதுல வந்து கேட்பாங்க இதுக்கு தனி அக்கௌண்டன்ட். இப்போ ஃபாரின்ல எல்லாம் தனி அக்கௌண்டன்ட், அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படி சொல்லி தனி அக்கௌண்டன்ட் இதுக்கண்டு சொல்லி வச்சு அவருக்கு அந்த வேலை இந்த பேயபிள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான். அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அவரோட ரோல் என்ன அக்கௌண்ட்ஸ் பேயபிள். அதே போல அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்டன்ட் அப்படி என்று கூப்பிடும். அதுல ஒரு இது போட்டிப்பாங்க. சரி. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லையா? வெயிட் பிள்ளையார் கொஞ்சம் வச்சுக்கோ. ரைட். சாரி பிள்ளையார். ரைட். ஓகே. இப்போ கிளியர் நினைக்கிறேன். ரைட். இப்போ பாருங்க. ரைட். ஓகே. இப்போ பார்க்கலாம் பிள்ளையால். ரைட். அப்போ ஒரு இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஃபாரின்லேயோ அல்லது வேறு எதுலையோ ரைட் ரிமோட்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அதில் தனி அக்கௌண்ட்ஸ் பேயபிளுக்கு அடிச்சு தனி அக்கௌண்ட் அணிக்கும், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளுக்கு சொல்லி தனி அக்கௌண்ட் அணிக்கும். அவரோட வேலை ஃபுல்லாக பேயபிள் சம்மந்தப்பட்ட அதாவது கடன் கொடுப்பனவோ கடன் கொடுத்தன் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் அவர் பார்க்குறது. அதுக்கே கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் சலரியை கொடுத்து மாதம் எங்கட நாடு சலரியை கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை எக்வயர் பண்ணுறாங்க. அண்ட் அவர் வேலை ஃபுல்லாக அதெல்லாம். அப்போ அவருக்கு என்ன செய்யணும் இது சம்மந்தப்பட்ட ஃபுல் நாலேஜ் அவருக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட். இது சம்பந்தப்பட்ட ஃபுல் நாலேஜ் அவருக்கு சட்டம் சாஃப்ட்வேர் தெரியறது மாத்திரம் இல்ல அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்றதுக்கு சட்டமும் தெரியணும் உங்களுக்கு. ரைட். அப்ப அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நார்மலா ஓவராலா சொல்ல போறேன். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளுக்கு தனி அக்கௌண்ட் சில கம்பெனியில் எடுப்பாங்க. ரைட். அவரோட வேலை என்ன தனி அக்கௌண்ட்ஸ் அதாவது என்னது விற்பனை சம்பந்தப்பட்ட கடன் விற்பனையோ அல்லது ரைட் காசு விற்பனையோ அது சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட் ரிசீவபிள் கடன் பட்டனோட சம்பந்தப்பட்ட எவ்வளவு காலத்துக்கு நாங்க காசு கலெக்ட் பண்ணணும், ஏஜிங் அனாலிசிஸ் இப்படி எல்லாம் இருக்கு, நிறைய ப்ராக்டிக்கல் விஷயம் இருக்கு. இதெல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். ரைட். இதெல்லாம் நாங்க சொல்லி தருவோம். இப்போ இந்த அந்த வகையில பிள்ளைகள் வந்து இப்போ நாங்க பேச்சஸ் சம்பந்தமான ஒரு பேசிக் விஷயத்தை பார்க்க போறோம். ரைட். இப்போ ஒரு பேச்சஸ் எப்படி நடக்க முடிச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கம்பெனி பேச்சஸ் தேவைப்படுற அதாவது எங்களுக்கு கூட்ஸோ தேவைப்படுற கம்பெனிக்கு ரைட் எங்களுக்கு பொருட்கள் தேவைப்படுற கம்பெனி வந்து என்ன செய்ய முடிச்சுன்னா ப்ரொக்யூமெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணும். அல்லது எங்களுக்கு நிறுவனத்துக்கு பொருள் தேவைப்படுது. இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு விற்பனைக்கு பொருள் தேவைப்படுது, வாங்கி விற்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்கொள்வோமே. ரைட். இப்போ புதுசாக ஒரு கம்பெனி ஒரு பொருளை வாங்க போகுது. அப்போ அந்த கம்பெனி என்ன செய்ய முடிச்சுன்னா
ஃபர்ஸ்ட்டுக்கு தேவைப்படுற டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், ரைட்? மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொருள் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு குயிக்கா சொல்லுவாங்க வந்து ப்ரொக்யூமெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட. அப்ப நிறுவனத்துக்குள்ள டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்கு. என்னது? இப்போ உதாரணமாக சொல்லலாம், ப்ரொக்யூமெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரைட்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க படிச்சுப்பீங்க, ரைட்? நீங்க ஏ லெவல்லையும் பிசினஸ் ஸ்டடிஸ்லாம் நீங்க படிச்சுப்பீங்க தெளிவா, ரைட்? இப்போ அதில் பாருங்க பிள்ளைகள் வந்து இப்போ ப்ரொக்யூமெண்ட் டிபார்ட்மெண்ட் சில பெரிய கம்பெனி தான் இந்த ப்ரொக்யூமெண்ட் டிபார்ட்மெண்ட்டை ஒரு தனி செக்டராக பார்க்கும். ஒரு மீடியம் ஸ்மால் சைஸான ஒரு கம்பெனி எல்லாம் வந்து இந்த ப்ரொக்யூமெண்ட் இந்த ஃபைனான்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று அறியும், ரைட்? ஒரு இதுக்குள்ள இருக்கும், ரைட்? அப்படி பார்க்கலாம் பிள்ளைகளை வந்து. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டா, இப்போ நார்மலாக ஒரு கம்பெனி இப்போ நிறுவனத்தில் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா பேச்சஸ் பிஆர்ன்ற வாசனம் நீங்க கேள்விப்படணும், ரைட்? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும். பிஆர், பேச்சஸ் ரிக்யூசிஷன். அப்ப இந்த பேச்சஸ் ரிக்யூசிஷனை கொடுப்பாங்க, என்ன பொருளை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற ஃபார்ம் தானே இது. இது நீங்க நார்மலா அறிஞ்சு ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சாலும் ப்ராக்டிக்கலா அந்த விஷயம் எப்படின்றது விளங்கலாம் உங்களுக்கு, ரைட்? அடுத்தது பாருங்க, அப்ப இந்த பேஜஸ் ரிக்வெஷன் அப்ப ப்ரொக்யூமெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும் சொன்னால், அல்லது எங்களோட ஃபைனான்ஸ் அல்லது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சின்ன கம்பெனினா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ரைட்? என்ன செய்ய முடியும்னா குயிக்கா வந்து பேச்சஸ் ஓர்டரை கேட்கும். ஒரு 4-5 சப்ளையர் கிட்ட ஒரே சப்ளையர் கிட்ட சாமான் நாங்க குயிக்கா வாங்க பொருளே எங்களுக்கு பொருள் தேவைப்படுதுன்னு, ரைட்? அப்ப நாங்க என்ன செய்ய முடியும்னா பேச்சஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் நாங்க. பேச்சஸ் ஆர்டர், பேஜஸ் ஆர்டர் கேட்போம். இப்ப உதாரணமாக சைனாவில் ஒரு பொருளை வந்து ஒரு டேபிளை நாங்க வாங்கி விற்கிற ஒரு கம்பெனியாக இருந்தால், அப்ப அந்த டேபிளை வாங்கி விற்கிற அல்லது ஒரு லேப்டாப்பை வாங்கி விற்கிற ஒரு கம்பெனியாக இருந்தால், ஒரு லேப்டாப்பை வாங்கி விற்கிற கம்பெனி என்ன செய்ய முடியும்னா இன்கொயர் பண்ணும். அதாவது பேஜஸ் ஆர்டர் கேட்கும். சைனாவில் இருக்கிற ஒரு கம்பெனிகிட்ட கேட்கும், ஜப்பான்ல இருக்கிற ஒரு கம்பெனிகிட்ட கேட்கும், ரைட்? அப்படி இப்போ யூஎஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனிகிட்ட கேட்கும். இப்படி பேஜஸ் ஆர்டரை கேட்கும். அப்ப அவங்க சரி பேஜஸ் ரிக்வசிஷன் ஆர்எஃப்கியூன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொட்டேஷனை தான் கேட்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு கொட்டேஷனை தான் பெஸ்ட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணும். அப்போ கொட்டேஷனை கேட்கும். அப்போ கொட்டேஷனை கேட்டோன்னா அவங்க என்ன செய்வாங்கடா, அவங்களோட கொட்டேஷனை தருவாங்க, நிறுவனத்துக்கு அவங்களோட கொட்டேஷனை தருவாங்க. அப்படி அவ்வாறு கொட்டேஷன் நிறுவனத்துக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ப்ரைஸ் அதோட குவாலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் ஃபுல்லா, ரைட்? ப்ரைஸ் அதோட குவாலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பிள்ளையா அதுக்கப்புறம் நாங்கள் பெஸ்ட்டான, ரைட், பெஸ்ட்டான ஒரு ஒரு சப்ளையர்கிட்ட நாங்கள் என்ன செய்வோம் ஆர்டர் பண்ணுவோம். எங்களுக்கு அதில் அதாவது எங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டியாக இருக்கணும், அதே போல் குவாலிட்டி அதே போல் ப்ரைஸ் எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிட்டு நார்மலாக அது நாங்கள் பேச்சஸ் ஆர்டரை போடுவோம். இந்த பேச்சஸ் ஆர்டருக்கு இப்போ நான் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட, இந்த பேச்சஸ் ஆர்டருக்கு என்ன இரட்டை பதிவு? யாராவது டைப் பண்ணி போடுங்க பார்ப்போம். பேச்சஸ் ஆர்டருக்கு என்ன இரட்டை பதிவு என்ன பிள்ளையால்? இரட்டை பதிவு பேச்சஸ் ஆர்டருக்கு டபுள் என்ட்ரி என்ன, ரைட்? இப்போ பேச்சஸ் ஆர்டருக்கு டபுள் என்ட்ரி இருக்கா? இது பேஜஸ் ஆர்டர் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர்ல இருக்கு இப்போ பார்க்கலாம். நீங்கள் உதாரணமாக இந்த குயிக் புக் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பேஜஸ் ஆர்டர், ரைட்? உதாரணமாக நான் காட்டுறேன் பிள்ளைகள். பாருங்க இந்த பேஜஸோட இருக்கு இந்த இடத்துல, ரைட்? இந்த பேஜஸோட இருக்கு. இப்போ இந்த பேஜஸ் ஆர்டருக்கு என்ன ரெட்டை பதிவு? இப்போ நாங்க சாமான குறிப்பிட்ட இந்த இந்த இதுகளை நாங்க தாங்கன்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம் கேட்டு நாங்க ரிக்வஸ்ட் பண்றோம். எங்களுக்கு நிறுவனத்துக்கு தேவையான விற்பனை பொருட்களை கேட்டு நாங்க என்ன செய்யறோம், நாங்க ரிக்வஸ்ட் பண்றதான் பேஜஸ் ஆர்டர். இப்போ நான் கேட்கிற கேள்வி, இந்த பேஜஸ் ஆர்டருக்கு நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சு, ரைட், மெனுவலா அக்கௌண்ட்ஸ்ல மெனுவலா என்ன பேஜஸ் ஆர்டர் இருக்கு? கொள்வனவு கட்டளை என்ன எங்கட தமிழ்ல சொல்றது, கொள்வனவு கட்டளைக்கு என்ன இரட்டை பதிவு? ரைட். இப்போ யார் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ பாருங்க, ரைட், ஓகே. இப்போ என்ன சின்ன பிள்ளைகள் வந்து பொதுவாகவே அதாவது கொள்வனவு கட்டளைக்கு பேச்சஸ் ஓர்டருக்கு வந்து இரட்டை பதிவு இல்லை அக்கௌண்ட்ஸ்ல. அது அக்கௌண்ட்ஸ்ல இரட்டை பதிவு இல்லை. அப்போ இரட்டை பதிவு என்னத்துக்கு வரும்னு சொன்னால், ரைட், கொள்வனவுக்கு தான் வரும். கொள்வனவுக்கு அதாவது கொள்வனவு கட்டளைக்கு நாங்கள் அதாவது கொள்வனவு நாங்கள் இடம்பெற்றாதான் நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்கான இரட்டை பதிவு பதிலாமே தவிர பேச்சஸ் ஓர்டருக்கு இரட்டை பதிவு அல்ல. இப்போ இதுக்கு பேச்சஸ் ஓர்டருக்கு நீங்கள் சில ஆட்கள் இப்படி யோசிப்பீங்க, என்னது? நாங்கள் வளமையாக யோசிக்கிற மாதிரி கொள்வனவு கணக்கு வரவு, ரைட், கடன் கொடுத்தவங்க கணக்கு ரைட், கடன் கொடுத்தவங்க கணக்கு செலவுன்னு சொல்லி நீங்கள் இப்படி சொல்லலாம்.
ஆனா அப்படி இல்லை. அது எதுக்கு பதிகிற, அது கடன் கொள்வனவு தான் அப்படி பதியணும். கொள்வனவு இடம் பெற்றால் தான் நீங்க பதியணும். இப்ப பேச்சஸ் ஆர்டர் கொடுத்த உடனே அது கொள்வனவு ஆகிறது இல்லையே. அப்பதான் இந்த சட்டம் உங்களுக்கு தெரியணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பேச்சஸ் ஆர்டர் என்ற விஷயம் இருக்கு, ரைட்? அதே போல பேர்ச்சஸ் இருக்கு, பேஜஸ் ஆர்டர் இருக்கு. அப்ப இந்த விஷயம் சிஸ்டத்துக்குள்ளேயும் இருக்கு. ப்ராக்டிக்கலா உங்களுக்கு இந்த பேஜஸ் ஆர்டர்ன்றது என்னன்னு தெரிஞ்சாதான் பிள்ளையால் நாங்க சிஸ்டத்துல அதை அப்ளை பண்ணலாம், ரைட்? அப்ப இந்த இடத்துல பாருங்க, அவ பேர்ச்சஸ் ஆர்டர். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அப்ப பேர்ச்சஸ் ஆர்டரை சப்ளையரை தெரிவு செஞ்சு அந்த குறிப்பிட்ட சப்ளையருக்கு நாங்க என்ன செய்யலாம்? ஆர்டரை கொடுக்கலாம். அவர் என்ன செய்வார்டா, பொருளை கொண்டாந்து ரைட் வேர் ஹவுஸுக்கு சப்மிட் பண்ணுவார். எங்க நிறுவனத்துல வேர் ஹவுஸுக்கு வந்து கொடுப்பார், ரைட்? அப்ப இந்த வேர் ஹவுஸ் என்ன செய்ய முடியும் சொன்னால், ரைட், ஜிஆர்என் ப்ரிப்பேர் பண்ணும். ஜிஆர்என் குட் ரிசீவ் நோட்னு சொல்லி, ரைட், ஜிஆர்என் ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கு சப்மிட் பண்ண முடிச்சுன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கும். அப்போ இது எங்களுடைய நிறுவனத்துக்கு இருக்கிற செட்டப். அப்போ பொதுவாக என்ன செய்வோம், நாங்கள் பேஜஸ் உதாரணமாக நாங்கள் சைனாவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், பேஜஸ் ஆர்டர் நாங்கள் கொடுத்திரோம். அல்லது களம்பில் எங்களோட கம்பெனி, ரைட், உதாரணமாக அம்பாறையில் இருக்கிற ஒரு கம்பெனி, நாங்கள் களம்பில் நாங்கள் என்ன செய்கிறோம், பேஜஸ் ஆர்டர் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு கம்பெனி கிட்ட. அந்த கம்பெனி என்ன செய்ய முடிச்சுன்னா எங்களோட கம்பெனி அம்பாறையில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து என்ன செய்ய முடிச்சுன்னா இதை கொண்டாந்து சப்மிட் பண்ணும் பொருட்கள், ரைட்? அதுக்கு நாங்க சப்மிட் பண்ணக்குள்ள அவங்க ஒரு வேய் பில்ல கொண்டு வருவாங்க. அந்த வேய் பில்ல கொண்டு வந்து அவங்க ஒரு சைன் எடுத்துட்டு அந்த வேய் பில்ல கொப்பியை வந்து ஒரிஜினலா அவங்க எடுத்துட்டு அதில் கொப்பியை வந்து நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு போவாங்க, அந்த வேய் பில்லு. அல்லது ரைட், அல்லது குட் குட்ஸ் டெலிவரி நோட்னு சொல்லுவாங்க, அது ரைட். ஜிஎன், அதாவது டிஎன் சொல்லுவாங்க அந்த வார்த்தை. டிஎன் இந்த இடத்துல பாருங்க, டிஎன் டெலிவரி நோட்னு சொல்லுவாங்க, ரைட். இந்த டெலிவரி நோட்ஸ் அந்த ஒரு ஒரு வே பில் மாதிரி இவ்வளவு பொருட்களை நாங்கள் அனுப்புறோம்னு சொல்லி இந்த வியா ஹவுஸுக்கு அனுப்புவாங்க. வியா ஹவுஸ் அதில் ரிசீவ் பண்ணிட்டு அதில் ஒரிஜினல்ல இந்த வார அந்த 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 கம்பெனியை சப்ளையரை எடுத்துட்டு போவார், ரைட். அதில் கொப்பியை வந்து இந்த வியா ஹவுஸுக்கு கொடுப்பாங்க. இந்த வியா ஹவுஸ் என்ன செய்ய முடிச்சுன்னா ஜிஆர்என் குட் ரிசீவ் நோட் சொல்லி இந்த வியா ஹவுஸ் என்ன செய்ய முடிச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ணும், ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். இவ்வளவுக்கு சாமான நாங்கள் பெற்றிக்கிறோம் இவ்வளவுதான் சொல்லி அந்த ஜிஆர்என் என்ன செய்ய முடிச்சுன்னா எங்களோட ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும், ரைட். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும். இந்த ஜிஆர்என் சப்ளையருக்கு அனுப்பாது. கவனமா இருக்கணும் பிள்ளைகள் வந்து. இந்த சிஸ்டம் உங்களுக்கு நார்மலா தெரியணும். இப்போ நீங்க ஆடிட்லையும் படிச்சுக்கலாம் நீங்க நினைக்கிறேன், ரைட்? ஆடிட்லையும் நீங்க படிச்சுக்கலாம் நினைக்கிறேன், ரைட். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஜிஆர்என் வந்து என்ன செய்யணும்னா ரைட் இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கும். யாரு? வேர் ஹவுஸ் கொடுக்கும், ரைட். இப்போ இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த சப்ளையருக்கு, சப்ளையர் யாரு? கடன் கொடுத்தவனுக்கு இப்ப காசு கொடுக்கணும் இல்லையா? அப்ப காசு கொடுக்கக்குள்ள சப்ளையர் என்ன செய்வாருண்டா ஒரு இன்வாய்ஸை கிரியேட் பண்ணி தருவார். அப்ப எங்களுக்கு விளங்கணும் என்ன இன்வாய்ஸ். இப்ப இதெல்லாம் சிஸ்டத்துக்குள்ள இருக்க புள்ளியால வந்து இப்ப இன்வாய்ஸ் என்னன்றது தெரியணும். இன்வாய்ஸ் என்னது என்ன? இவர் பொருள் வித்தத்துக்கு இவர் என்ன செய்வாருன்னா இவ்வளவு பொருள் உங்களுக்கு தந்திருக்கிறேன், ரைட், இவ்வளவுக்கு நீங்க காசை தாங்கன்னு சொல்லி கேட்டுத்தான் தரது இந்த இன்வாய்ஸ். யாரால? அதாவது எங்களுக்கு பொருளை வழங்கின சப்ளையரால, ரைட். அந்த சப்ளையர் அப்ப எங்களுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த இன்வாய்ஸை தரும். அப்ப இன்வாய்ஸை தருகின்ற போது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் இல்லையா சப்ளையருக்கு? அப்ப சப்ளையருக்கு பே பண்ணக்குள்ள புள்ளியால இவர் என்ன செய்யணும்னா கம்பேர் பண்ணணும். இவருக்கு சும்மா கொடுக்கல, அவர் கேட்கிறாருன்றதுக்காக காசை நாங்கள் சும்மா கொடுக்கல. அதனால நாங்கள் எவ்வளவுக்கு பேச்சஸ் ஆர்டர் நாங்கள் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவுக்கு எங்கட கம்பெனி ரிசீவ் பண்ணிருக்கி, ரைட், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அவர் தார இன்வாய்ஸ் என்ன, இதை மூண்டையும் கம்பேர் பண்ணி இவருக்கு நாங்கள் பேமெண்ட் செய்யறதோ அல்லது அவரை ஒரு கடன் கொடுத்தோனாக நாங்கள் சிஸ்டத்தில் பதிவு செய்யறதோ இதை மூண்டையும் பேஸ் பண்ணி இதுக்கு சொல்ற த்ரீ-வே மேட்சிங் என்று சொல்லுவோம். த்ரீ-வே மேட்சிங் என்று சொல்லுவோம். இப்போ நார்மலா இந்த த்ரீ-வே மேட்சிங் வந்து இங்க பார்க்கலாம் பிள்ளைகளை வந்து, ரைட், இந்த அறிக்கை நீங்க பார்க்கலாம். ஜிஆர்என், பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் பில், ரைட். அதாவது அவங்களோட இன்வாய்ஸ் இது மூண்டையும் கம்பேர் பண்ணி த்ரீ-வே மேட்சிங் இதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா ரைட் எங்களுடைய அக்கௌண்ட்ஸ்ல வந்து பொதுவாகவே ஒரு கடன் கொடுத்தனாக காட்டுறதோ, ரைட், அல்லது கடன் கொடுத்தவனுக்கு காசு கொடுக்குறதோ இந்த த்ரீ-வே மேட்சிங் பேசிக் பிரின்சிபலை வச்சு தான். அப்போ நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகல, ரைட், ஒரு இன்டர்வியூக்கு போகல நீங்க ஒரு அக்கௌண்டனாகவோ அல்லது அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்டாகவோ இன்டர்வியூக்கு போகல கேட்பான ஒரு கேள்வி. அப்ப என்னது த்ரீ வே மேட்சிங் டயல்னு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு சரியா ஆன்சர் சொல்ல தெரியணும். what do you mean by the த்ரீ-வே மேட்சிங் கேட்டா நீங்க அந்த இடத்துல ஆன்சர் சொல்ல தெரியணும், ரைட். ப்ராக்டிக்கலான விஷயம் இது. ஏன்டா எந்த ஒரு கம்பெனியும் இந்த த்ரீ-வே மேட்சிங் பொதுவா செய்யாம ரைட் கம்பெனியோட சிஸ்டத்துல அது காசை கொடுக்காது. ஒரு சப்ளையருக்கு காசை கொடுக்கக்குள்ள சும்மா கொடுக்காது, கண்ணை பத்தினும் பேஜஸ் ஆர்டரை வச்சு சும்மா கொடுக்க இயலாது, ரைட். அப்ப இந்த த்ரீ-வே மேட்சிங் செய்துட்டு போட்டு தானே அந்த கம்பெனி என்ன செய்ய முடிச்சுன்னா
அவருக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு சப்ளையரை ஒரு சப்ளையராக, அதாவது ஒரு கடன் கொடுத்தனாக நாங்கள் சிஸ்டத்தில் பதிவு செய்கிறதோ அல்லது அவருக்கு காசு கொடுக்குறதோ இந்த த்ரீ வே மேட்சிங் கான்செப்ட் அடிப்படையில். ரைட். இது சம்பந்தமான நோட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கிரியேட் பண்ணி இது லிங்க்டின்லையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் பிள்ளைகளை வந்து. ரைட். ஒஃபிஷியலாக நான் இதை லிங்க்டின்லையும் போட்டிக்கிறேன் நான். ரைட். ஃபசல் ஹனி ஃபண்டா நீங்கள் போய் பார்த்தா லிங்க்டின்லையும் நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், இந்த த்ரீ வே மேட்சிங்ன்றது என்னென்ன விஷயம் என்றது எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கு. ரைட். அதை நீங்கள் பார்க்கலாம். ரைட். அப்போ இதான் இந்த பேசிக் பிரின்சிபல் பிள்ளைல வந்து. இப்போ இந்த பேசிக் பிரின்சிபல் தெரியாம நாங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து கணக்கு எங்களுக்கு செய்யறது கஷ்டமா இருக்கும். அப்போ பெஸ்ட்டுக்கு பேஜஸ் ஆர்டரை கொடுப்போம். அந்த பேஜஸ் ஆர்டரை வச்சு எல்லாம் கிளியரண்டா நாங்க என்ன செய்யணும் சொன்னா, அந்த திருவே மெச்சிங் எல்லாம் கிளியரண்ட் சொன்னா நாங்க அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும் சொன்னா பில்ல கிரியேட் பண்ணுவோம். ரைட். பேஜஸ் ஆர்டர் கிளியரண்டா அதுக்கு அடுத்தது வருவோம், பில்ல கிரியேட் பண்ணுவோம். பில் எல்லாம் கிளியரண்ட் சொன்னா அதுக்கு பிறகு பேமெண்ட்டுக்கு போவோம். இந்த செட்டப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். இந்த செட்டப் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள் வந்து. ரைட். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் அப்போ பொதுவாகவே எப்படி பேஜஸ் ஆர்டர் செய்யறது ஒரு கம்பெனி. ரைட். அதே போல அந்த பேஜஸ் ஆர்டரை எப்படி பில்லா மாத்துறது, அந்த பில்லை வச்சு நாங்க எப்படி பேமெண்ட் செய்யறது என்ற செட்டப் எல்லாம் இந்த குயிக் புக் ஆன்லைன்லயோ அல்லது சர்ச்லயோ நீங்க பார்க்கலாம். அப்போ ஓவராலா நான் நோமலா உங்களுக்கு சொல்லி தந்திரம் முடியாது. இந்திய கிளாஸ்ல எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படியோ சொல்லி தந்தா உங்களுக்கு என்னென்னு விளங்காது. நோமலா நாங்க கணக்க ப்ராக்டிக்கலா உங்களுக்கு நானும் கணக்க தந்து நீங்களும் செய்யற மாதிரி அப்படி சொன்னா தான் இந்த இது உங்களுக்கு செட்டப் என்னன்றது ஃபுல்லா விளங்கும். ரைட். நாங்கள் அந்த விஷயங்களை நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்களில் நாங்கள் பார்ப்போம். ரைட். அப்போ நார்மலாக உங்களுக்கு விளங்கிருக்கும் பிள்ளைகள். அப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்ன, ரைட், த்ரீ வே மேட்சிங், அதாவது பொதுவாகவே எங்களோட ப்ரொசஸ் எப்படி இருக்கு, நாங்கள் ஒரு கணக்கை செய்யறதுக்கு முந்தி என்னென்ன பிரின்சிபலை நாங்கள் பார்க்கணும். ரைட். அதில் லீகல் ரூல்ஸ் என்ன என்ற எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். வேண்டாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் போகக்கூடாதுல தான் கேட்பான். ரைட். இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அக்கௌண்டனாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய விஷயம் கேட்பான். த்ரீ வே மேட்சிங் என்னன்னு கேட்பான். ஆர் ஏஜிங் அனலைசிஸ் என்னன்னு கேட்பான். ஏஜ் அனாலிசிஸ். ரைட். கிரெடிட்டர் ஏஜ் அனாலிசிஸ், அதே போல டெட்டர் ஏஜ் அனாலிசிஸ், இப்படி எல்லாம் இருக்கு. த்ரீ வே மேட்சிங்ன்ற விஷயம் நாங்கள் நார்மலாக பார்த்துக்கிறோம் என்னன்றது. ரைட். இதானே இது உங்களுக்கு விஷயம் பிள்ளைல வந்து நார்மலா. அப்போ நாங்கள் அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு எப்படி யூனிக் கோட்டெல்லாம் கொடுப்பாங்க இதுக்கு. ரைட். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பார்கோட் சிஸ்டம் மாதிரி இதுக்கு இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு கோட் சிஸ்டம் இருக்கு. ரைட். ஒவ்வொரு கோட் சிஸ்டம் இருக்கு. அது சிம்பிளாக அதை கொடுத்த மாட்டோம் எங்களுக்கு. அது நார்மலாக அந்த என்ட்ரியை நாங்கள் சிம்பிளாக எடுக்கலாம். ரைட். இப்போ இதான் உங்களுக்கு விஷயம் பிள்ளையர் வந்து. ரைட். இப்போ இந்த ஒரு இதுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, இப்போ குயிக் புக் ஆன்லைன்ல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பிள்ளையர் வந்து எல்லாம் சில சிஸ்டங்கள் வந்து டாஸ்க்கள் ஆட்டோமேட்டிக் எல்லாம் நிறைய விஷயம் ஃபீச்சர் நீங்க இதுல பார்க்கலாம். சிம்பிள். நிறைய உங்களோட ஒர்க் லோட சிம்பிளா நீங்க எல்லாத்தையும் சிம்பிளா செஞ்சு முடிக்கிற வகையில் இந்த குயிக் புக் ஆன்லைன் கிளவுட் சிஸ்டம் வந்து இருக்கு. ரைட். அதுல பார்க்கலாம். நீங்க உதாரணமாக உங்களோட டாஸ்க்குகளை நீங்க ஷெட்யூல் பண்றதுல இருந்து எல்லாம் இதுல இருக்கு. ரைட். அதே மாதிரி நீங்க ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து இப்போ கொடுக்கல் வாங்கல்களை நாங்க வந்து பேங்க்ல டிரான்சாக்ஷன் நீங்க செஞ்சுப்பீங்க. அந்த கொடுத்த பேங்க்ல இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து குயிக் புக்ல ஆட்டோமேட்டிக்கா நாங்க என்ன செய்யலாம், அதை பேங்கோட கனெக்ட் பண்ற சிஸ்டம் வந்து இதுல இருக்கு. ரைட். சில எப்செல் இதுக்கு கொடுத்துருக்கு. அந்த எப்செல் எல்லாம் வந்து இதோட கனெக்ட் ஆகும். குயிக் புக்கோட குயிக் புக் ஆன்லைன்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு பிள்ளைகள் வந்து அதோட இந்த விஷயம் கனெக்ட் ஆகும். இந்த எப்ஸ்கள் கனெக்டர் எக்ஸ்டர்னல் எப்ஸ் எல்லாம் வந்து இதுல கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்ததுல பார்க்கலாம். ரைட். ஸோ இதான் ஓவராலாக நார்மலாக அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து ரைட் இதில் சிஸ்டம் எப்படி இதில் இயங்குது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லி தந்திருக்கேன் பிள்ளைகள் வந்து. அடுத்த கிளாஸில் நாங்கள் ரைட் அடுத்த கிளாஸில் வந்து இது எப்படி நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்கிறேன் என்றதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இது வந்து குயிக் புக்கில் இதில் நார்மல். இது அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், சேஜ் சம்மந்தமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் படிப்பிக்கல, அதை நான் நார்மலாக உங்களுக்கு காட்டுறேன். ரைட். இது சேஜ் ப்ராடக்ட் சம்மந்தமாக பாருங்க, சேஜ் 50. அப்போ இந்த சேஜ் 50 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நார்மலா இது ஒரு டெஸ்க்டாப் வேர்ஷன், அது கிளவுட் வேர்ஷன். இப்போ அதுக்கு வந்து என்ன பிள்ளைல வந்து குயிக் புக் ஆன்லைனுக்கு கட்டாயமாக இன்டர்நெட் தேவை உங்களுக்கு. ரைட். உங்களோட இன்டர்நெட் ஸ்டேபிள் இல்லாட்டி சரியான ஒரு போ கனெக்ஷன் இருக்கு மட்டும் உங்களோட இன்டர்நெட் வந்து சரியா வேலை செய்யாது. ரைட். ஆனா இது டெஸ்க்டாப் வேர்ஷன். டெஸ்க்டாப் வேர்ஷனுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. இன்டர்நெட் இல்லாமலே நீங்க என்ன செய்யலாம், உங்களோட கணக்குகளை மெயின்டைன் பண்ணலாம்.
ரைட். இது சேல்ஸ் சம்மந்தமான ப்ராடக்ட் வந்து இன்னும் நார்மலாக உங்களுக்கு பாருங்க இதில் எப்படி என்ன சிஸ்டம் இருக்கின்றது. ரைட். அப்போ நாங்கள் இந்த சேல்ஸ் சம்மந்தமான ப்ராடக்ட்டையும் ரைட் அதே மாதிரி குயிக் புக் ஆன்லைனையும் நாங்கள் உங்களுக்கு படிப்பிப்போம் பிள்ளைகள் வந்து. ஸோ இப்போ அந்த அடுத்தடுத்த கிளாஸ்களில் நான் உங்களுக்கு அது சம்மந்தமான தேவையான வழிகாட்டல்களை உங்களுக்கு நாங்கள் செய்து தருவோம். ரைட். ஸோ இப்போ இவ்வளவும் இன்றைக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கிளாஸ் நாங்கள் உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸ் தருவோம். ரைட். அதே போல் உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸஸ் தருவோம். நீங்கள் எப்படி எக்ஸஸ் பண்ணணுன்ற விஷயங்கள் கைட்லைன்கள் எல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் தருவோம் பிள்ளைகள் வந்து. ஸோ இப்போ எங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் குவிக் புக் ஆன்லைனில் நீங்கள் கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டாக நீங்கள் ஒரு ஒரு கணக்கை ஃபுல்லாக செய்யணுமென்ற ஒரு ஒரு இதெல்லாம் நாங்கள் இருக்கிற பிள்ளைகள் வந்து. அப்போ அதனால நாங்கள் உங்களுக்கு அனைத்து விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ரைட். எப்படி செய்யணும் என்னென்ன விஷயங்கள்ன்றது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ரைட் ஏதாவது கேள்விகள் டவுட்டுகள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி செய்வோம். ரைட். ஸோ அப்படியே அடுத்தடுத்த செஷனில் நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். அப்போ இந்த செஷன் இவ்வளவுக்கும் போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்டுகள் இந்த செஷனில் ஏதாவது பிரச்சனைகள்? ஓ, நோட்ஸ் உங்களுக்கு தருவோம் பிள்ளையா, நோட்ஸ் தருவோம். நோட்ஸ் தருவோம் கிளியராக உங்களுக்கு. நோட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டராக நோட்ஸை தந்து பெஸ்ட் எல்லாம் ஏ டு செட் வர நீங்கள் யோசிக்க வேணாம் பிள்ளையார் வந்து. இப்போ இந்திய கிளாஸ் உங்களுக்கு ஓவராலாக நார்மலாக சொன்னதால சில விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும், சில விஷயம் விளங்காமல் இருக்கலாம். ரைட். நாங்கள் அடுத்த கிளாஸில் நாங்கள் சாப்டராக சிம்பிள் ஒவ்வொரு சாப்டராக பார்ப்போம், நாங்கள் டீப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். குயிக் புக் வந்து இதில் நாங்கள் டவுன்லோட் பண்ணுறதில்ல. இது வந்து க்ளவுட் சிஸ்டமா, இது வந்து டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குயிக் புக் சிஸ்டத்தை நாங்கள் டவுன்லோட் பண்ணுறல. இது வந்து எப்படி நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஆன்லைனில் நாங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறோமோ அதுக்கு வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியணும். பாஸ்வேர்ட் இல்லாமல் நாங்கள் எடுக்கலாது. இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பார்த்தாலும் ரைட், உதாரணமாக உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர். உதாரணமாக கூகுளில் போய் நீங்கள் வந்து இப்போ குயிக் புக் ஆன்லைன், குயிக் புக் ஆன்லைன் இது வந்து எப்படி ஒரு சாஃப்ட்வேர் வரும் பாருங்க. இந்த சாஃப்ட்வேருக்கு உங்கள்ட்ட கீ கேட்பாங்க. இப்போ இதில் நீங்கள் எக்ஸஸ் ஆகிறதுக்கு கீ கேட்பாங்க. ரைட். அந்த கீயெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஒரு வகை தருவோம் பிள்ளையா வந்து. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் சும்மா எக்ஸஸ் ஆகே இல்லாது இதில் பாருங்க பேஜஸ் பண்ண சொல்லுது. ரைட். $7 கொடுத்து நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுது. ரைட். அப்படி உங்களுக்கு இந்த எக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் இந்த உங்களுக்கு கோட்டை தந்து அதுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். எப்படி எக்ஸஸ் ஆகுன்ற வழிகாட்டல் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக செய்வோம். ரைட். அதுக்குரிய கோட்டை நாங்களே உங்களுக்கு கிரியேட் பண்ணி உங்களுக்கு ரைட் நீங்கள் ஃப்ரீயாக எக்ஸஸ் ஆகிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம் பிள்ளைகளா அடுத்த கிளாஸ்களில். ரைட். வேற டவுட்ஸ்? Thank you, sir. சாரி. கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங் நீங்கள் கற்கையினருக்கு இணைந்து கொள்ள விரும்புகின்ற மாணவர்கள் செட் பாக்ஸில் நாங்கள் லிங்க் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சென்ட் பண்ணியிருக்கோம். குரூப்லையும் நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கினூடாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளவும். அதுக்குரிய கிளாஸ் ஃபீஸுகள் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் குரூப்லையும். நீங்கள் கட்டாயம் இணைந்து கொள்ள விரும்புகின்ற WAT ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயம் இணைந்து கொள்ளுங்கள். பொதுவான ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி இது WAT ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டியே உருவாக்கப்பட்ட ஒரு கற்கை நிறையாக இருக்கின்றது. நாங்கள் அவங்கள தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அவங்க தான் அடுத்த ஜாப் மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரீலான்சிங்காகவோ அல்லது கம்பெனிலேயோ வெளிநாடுகளிலேயோ ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தேவைப்பாடோட உடைய ஆட்களாக இருக்கிறீங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வேறு இடங்கள்ல இருந்து படிக்கிறதுக்கும் டிஜிட்டல் டியூட்டர்ஸ் LKயில் படிக்கிறதுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கும். நாங்கள் ப்ராக்டிக்கலான சில விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ கட்டாயம் இணைந்து கொள்ளுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ வெரி மச் முஃபசல் சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் செஷன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸில் கட்டாயம் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ சார் ஃபார் யோர். சார் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த சம்மந்தமாக நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன விஷயம் பண்ணுறது. நீங்கள் சாரை கண்டக்ட் பண்ணீங்கன்னு அட்மினை கண்டக்ட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு இது சம்மந்தமான அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லி தருவாங்க. அப்படியால் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கிளாஸுகளில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் ஃபுல்லாக உங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்த பொறுமையாக இருந்து நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸுகளில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு சம்மந்தமான நாலேஜெல்லாம் நாங்கள் தருவோம் பிள்ளையால். ஸோ நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.
குட் நைட்.